ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஃபா சீரீஸ் எபிசோட் 4 பார்ட் 4. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 2 பேர் அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போது 4 o'clock கிளாக்கை காட்டுறாங்க. அந்த 4 o'clock அலாரம் அடித்த மாதிரி நம்ம வான் எழுந்துடுறாங்க. எழுந்து லைட்டை போட்டு பார்க்குறாங்க. டைம் 4 o'clock. இவங்க எழுந்ததும் பிளங்கும் கூடவே எழுந்து என்னாச்சு வான், ஏதாவது கனவு கண்டியா, எதுவும் ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்கிறாங்க. எழுந்து வெளில போய் உட்காந்துட்டு தலையே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உள்ள அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் தினமும் நான் 4 மணிக்கு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒர்க்குக்கு போயிட்டு வர ஈவினிங் ஆகும், அது வரைக்கும் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருந்த வீட்டிலன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து சாப்பிட்றத கட்டுறாங்க. ரொம்பவே அவசரமாக வான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க டாக்டர் இல்லையா, டைமுக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொறுமையாக சாப்பிட்ரு, மேலே எங்கேயா பற்ற போகுதுன்னு சொல்லிவிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பற்றுறது. அதை இவங்க கையால் தொடச்சி எடுக்கிறாங்க. தொடச்சி எடுத்ததை டிஷ்யூ பேப்பரில் துடைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கையை பிடிச்சி இவங்க வாயிலே சாப்பிட்டுடுறாங்க. வான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ளவுஸ் எல்லாம் எடுத்து மாட்டுறாங்க. நீ டாக்டர் தான், அதுக்குன்னு இங்கேயே க்ளவுஸ் மாட்டிட்டு போவியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பைக் ரைடிங் பண்ணோம்ல, அதனால ஈவி ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பைக் ரைடிங்கா, நீயான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், மெக்ரியான் மாதிரி பைக் ஓட்டணும்னு சொன்னல, அப்போ பைக் ஓட்டணும்ல அப்படிங்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள மாதிரி டாக்டராக இருக்கணும், பைக் ரைடிங் பண்ணிட்டு போகணும், நிறையா காசு வச்சுருக்கணும், ஃப்ளாட் வச்சுருக்கணும், இந்த மாதிரிலாம். இது எல்லாத்தையும் தான் இப்போது வான் பிளாங்குக்காக பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரே ஷாக்காக இருக்குது எல்லாமே பிளாங்குக்கு. சரி நான் போயிட்டு வரேன், திரும்பி வருவேன், என்னுடைய ரிவார்டை கலெக்ட் பண்ணுவேங்கிறாங்க. என்ன ரிவார்டுன்னு பார்த்தா அதையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ரைட் பண்ணிட்டு போயிட்டு வராங்கல்ல, அவங்களும் அதேமாரி ரிவார்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் போயிட்டு வருவேன், நான் என்ன கேட்குறேன்னா நீ தரணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ரிவார்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நைட்டு டின்னர் செஞ்சு வைக்கிறேன், சாப்பிடுங்கிறாங்க. அதுவும் டின்னரும் ஓகே தான், பட் நம்ம ஏன் டின்னரை கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு இப்படி கிஸ் பண்ணிக்கிட்ட வராங்க. நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட, முதல்ல டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்னு சொல்லி அவசரமாக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு வானையே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து, வான் நீ வளர்ந்துட்டன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்டார் ப்ளே பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ப்ளே பண்ணுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அப்புறம் டைம் ஆயிடுச்சே சொல்லிட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு எழுந்து போவாங்க. இவங்க போகும்போது அவங்கள ஒரு ஆள் கிராஸ் பண்ணி போவோம். பிளங்குன்னு சொல்லிட்டு கூப்பிடும். யாருன்னு பார்த்தா அந்த ஏக் தான். இவங்க திரும்பி பார்த்து ஏய் நீ ஏக் தானேன்பாங்க. அப்படியே இந்த பாட்டு முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த 4 o'clock அவங்க எழுந்தாங்க இல்லையா, அதுக்கான ரீசன் இவங்க 4 o'clock தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த 4 o'clock தான் டெய்லியும் இவங்க எழுந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லெட்டரில் அவங்க என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறத இப்போதான் சொல்லுவாங்க. ஒன்றும் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ தான் கடைசி வரைக்கும் கூட இருந்த, என்னால் இங்கே யாருக்கும் கஷ்டம் வேணாம், அதனால தான் நான் போகிறேன். நான் போனதுக்கு அப்புறமும் நீ உன் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு, உன் லைஃப்பை நீ வாழு, நான் போய் என் லைஃப்பை பார்க்குறேன், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம், எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன். எல்லாத்துக்குமே தேங்க்யூ வான், நீ என் லைஃப்பில் நிறைய செஞ்சுருக்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இவங்க நடு ரோட்டில் அந்த டைமில் உளுந்தடிச்சு ஓடி போய் பார்ப்பாங்க. பிளங்குன்னு கத்திக்கிட்டே போவாங்க, எங்கேயுமே பிளங்கு இருக்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு கார் அவங்களை இடிக்கிற மாதிரி வரும், அதுலேருந்து தப்பிச்சு எழுந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு அம்மா பிள்ளைய தேடும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனை தாங்க காட்டுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத அங்கே காட்டுறாங்க. அதோட தான் இந்த பாட்டு முடியுது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.